ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டெம் ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ப்ளவுஸில் நீங்கள் லோடிங் ஸ்டிச்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச் தாங்க பேசிக்கே. இதை நீங்கள் நல்லா போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதில் தான் ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க இந்த இதில் கீழேருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறேன். மேலே நூல் இழுத்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு செயின் போட்டு கீழே ஒரு குட்டி லாக் வைக்கிறேன். குட்டியாக தாங்க லாக் வைக்கணும். லாக்னால் வேறு எதுவுமே இல்லை, குட்டி செயின் ஸ்டிச்சு தான். அடுத்து மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயினோட சென்டர் பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு செயின் போட்டு மேலே குட்டியாக ஒரு லாக் வச்சு கொண்டு வரணும் கீழே. நல்லா பாருங்கள், கீழே கொண்டு ஒரு செயின் போட போகிறேன். நூலை உள்ளேருந்து எடுத்து ஒரு குட்டி செயின் போடுறேன், அது பேர் லாக்கு. மேலே கொண்டு நம்ம ஏற்கனவே போட்ட செயின் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. அப்படியே கீழே திருப்புங்க. கீழே ஒரு செயின், குட்டி செயின் போடணும், ஒரு லாக் செயின். இதே மாதிரி தாங்க நீங்கள் போடணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் போடும்போது கீழே நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜு, அந்த லைன்லேயே தான் நம்ம கொண்டு போகணும். வேறு எங்கேயுமே பக்கத்தில் எங்கேயுமே வைக்கக்கூடாது. நான் பாருங்கள், அந்த கோட் அந்த இதில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலேயே தான் அடுத்து குட்டி குட்டி செயின் போட்டுக்கிட்டே போகிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், வேறு எங்கேயுமே நான் தள்ளி வைக்கலை. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் குட்டி லாக் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை அந்த கீழே அந்த கோட்டு மேலேயே வச்சா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வரும், கரெக்டாக ஷேப்பாக வரும். சின்ன சின்னதாக போடுங்க, அப்போனா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பெரிய செயினாக போட்டிங்கன்னா அவுட்புட் நல்லா வராது. இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம லோடிங் ஸ்டிச்சுக்கு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம். த்ரெட் லோடிங்க்குமே இது தான் பேஸு. இந்த பேஸ் நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா லோடிங் ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. அந்த கோட்டு மேலேயே தாங்க நீங்கள் அடுத்தடுத்து குட்டி லாக் வச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷன் பார்த்து தான் உங்கள் நீடிலோட ஃபேஸ் இருக்கணும். பேக் சைடு திரும்பினீங்கன்னா பேக் சைடு நீடிலோட ஃபேஸ் கொண்டு போயிடணும். ஃப்ரண்ட் இப்போ நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்துடணும். உங்கள் நீடில் ஃபேஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைரெக்ஷன் மூவ் ஆகும்போது அந்தந்த டைரெக்ஷனுக்கு நீடிலோட ஃபேஸ் கொண்டு போனால் தான் த்ரெட் அந்த நீடிலில் கரெக்டாக மாட்டி மேலே உங்களுக்கு ஸ்மூத்தாக வருங்க. ஸோ நீடலோட ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு எப்பயும் போல் போட்டுகிட்டே தான் போகிறேன் ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ மேலே ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம போட்டோம்ல அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கிட்ட போய் தான் உள்ளே போய் லாக் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எட்ஜு நல்லா வரும். இப்போ இந்த லீஃப் ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு செயின் எடுக்கிறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடுறோம், பேக் கொண்டு வரோம், சென்டரில் குத்துறோம், மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டு கீழே கொண்டு ஒரு குட்டி லாக்கு, மேலே செயின், குட்டி லாக்கு, அப்படி போடுறோம் பாருங்கள். இதுலேயுமே லாஸ்ட் நான் அந்த எட்ஜில் பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்தாச்சு. ஒரு செயினு, அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டு நான் திருப்பி பார்க்குறேன், நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். ஒரு பெரிய செயினு, குட்டி லாக்கு. இப்போ எப்பயும் போல் நீங்கள் கீழே கொண்டு வந்துடலாங்க அடுத்தடுத்து ஸ்டெம் ஸ்டிச்சை. அது என்ன பண்ணணும்னா, கீழே அடுத்தடுத்து கொண்டு வரும்போது அந்த கோட்டு மேலேயே தான் நீங்கள் லாக் ஸ்டிச் வைக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பேஸே செயின் ஸ்டிச்சு தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய பேர் கற்றுட்ருப்பீங்க. நிறைய ஸ்டிச்சு இருக்குது. எல்லா ஸ்டிச்சையும் பார்த்து பயப்படாதீங்க. எல்லாமே செயின் ஸ்டிச்சு மட்டும்தான். நம்ம செயின் ஸ்டிச்சை தான் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போடுறோம். இவ்வளோ இமேஜ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காரணமும் நம்ம செயின் ஸ்டிச்சு நல்லா போடணுன்றதுக்காக தான். அந்த செயின் ஸ்டிச்சு தான் எல்லா இமேஜ்லேயுமே மாறி மாறி மாறி
பெருசாகவும் குட்டியாகவும் வருது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டு அவுட்புட் கொண்டு வருவீங்க. கஸ்டமர்கிட்டேயும் பெஸ்ட்டு ரிவ்யூ வாங்குவீங்க. ஸோ யாரும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பொண்ணுங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருக்குங்க. அதுவும் கல்யாணமாகி குழந்த பெற்ற பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். என் லைஃப்பில் நடந்ததே நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே அவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்திருக்கு. நமக்கெலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸில் வின் பண்ணுவீங்க. என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலைங்க. நான் ஒரு நாள் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பெரிய செயின், பெரிய லாங் செயின். இப்போ வந்து நமக்கு இந்த காம்பு பகுதி தான். ஸோ நம்ம பெருசாகவே போட்டுக்கலாம். இப்போ பெரிய செயின், அப்புறம் லாக் போட்டு மேலே கொண்டு போய் ஒரு செயின், குட்டி லாக்கு கீழே வரையும் பாருங்கள். அந்த கோட்டு மேலேயே தான் நான் போடுறேன். நல்லா பாருங்கள். குட்டி லாக்கு மேலே கொண்டு போய் சென்டரில் ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த லைன்லேயே வந்தால் தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பொண்ணுங்க எல்லாருக்குமே லைஃப்பில் அதிக ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுவும் மேரேஜ் ஆன பொண்ணுங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அதுவும் ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வின் பண்ணலாம். ஸோ இப்போ இலையை பாருங்கள், நான் இலையை ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று சொல்ல வாங்க. இப்போ நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது வெளியில் தான் நம்ம போடணும். நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். பாருங்கள், இப்போ கீழே இருந்து ஃபில் பண்ணும்போது நான் வெளியில் தான் சென்டரில் குத்துறேன் பாருங்கள். மேலே லாக் வைக்கிறேன், கீழே கொண்டு வந்து வெளியில் அவுட் சைடு தான் நான் பண்ணுறேன். உள்ளே பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாயிருங்க. ஸோ ஸ்டெம் ஸ்டிச் வந்து வெளியில் தான் பண்ணணும். ஸ்ட்ரகிள் வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினச்சா வீட்டில் ஒரு சில பேரண்ட்ஸ் வேலைக்கு போய்விட மாட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலான்னா குழந்த பெற்றுக்கோ, சீக்கிரமே குழந்த பெற்றுக்கோன்னுவாங்க. சரி, குழந்த பெற்றுக்கிட்டு அதுலேயே ஒரு 4 வருஷம் ஓடிடுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்கள பார்த்துட்டு தான் இருக்கணும். சரி, நெக்ஸ்ட்டுனாச்சும் வேலைக்கு போகலான்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுக்கு வரையில் கவனிக்கணும், அதுக்கு அம்மா வேணும், நீ வீட்டில் இருன்னுவாங்க. என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? அதுக்காக வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம லேடீஸ் என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம நோட் பண்ணுவோம். அவங்க இது நல்லா பண்ணுறாங்களா, அப்போ நானும் பண்ணுறேன், நானும் பெஸ்ட்டாக வருவேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் நமக்கு அது வராது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், நானுமே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நமக்கு என்ன வருதோ அது மட்டும்தாங்க நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள், நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு. இந்த இடத்துல ஒரு பெரிய செயின், குட்டி லாக் போட்டு கீழே அப்படியே கொண்டு வரேன் பாருங்கள். கீழே ஒரு லாக் போட்டு மேலே கொண்டு போய் ஒரு செயின், மேலே ஒரு குட்டி லாக்கு, அப்புறம் கீழே கொண்டு வரேன். மேலே இப்போ பாருங்கள், அந்த எட்ஜு நல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 6 மாதம்னாச்சும் டைம் எடுக்குங்க. நீங்கள் அந்த 6 மாதமும் கரெக்டாக உங்கள் கிளாஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெஸ்ட்டு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். அதுக்கு முக்கியமே ப்ராக்டிஸ் தாங்க. நம்ம பொண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. ஓகேங்க, பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவுட்புட் பாருங்கள், செம்மையாக வந்திருக்குங்க. நல்லா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.